தங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு பர்சனலாக தனியாக ஜெபிக்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இதை கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸு நான் ஸ்பெஷலாக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படின்னு சொன்னால் என்னை குறித்து எனக்கு சரியான அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி இல்லாமல் நான் யார் அப்படின்றத எங்கள் அப்பாவை வச்சு நான் டிசைட் பண்ண முடியாது. நான் யார் அப்படின்றத வச்சு என்னுடைய பணத்தை வச்சு நான் டிசைட் பண்ண முடியாது. நான் யாருன்றதை என்னுடைய ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை வச்சு நான் டிசைட் பண்ண முடியாது. கவனிங்க எல்லாரும். இப்போ ஓகே, கொஞ்சம் வேகமாய் வாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்க. நீங்கள் முன்னாடி ஜெபம் பண்ண உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கிதியோனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களை எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? நான் ஒரு நல்லா வருவேன் அப்படின்றத எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? இந்த கிதியோன் எதை வச்சு டிசைட் பண்ணார்? அவருக்குள்ள பயம் இருக்குது. அவர் பயம் எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா அவரை ஸ்பெஷல் அவரால் நினைக்க முடியுமா? பயம் உள்ள இருக்குது. நம்ம வாசிச்சோம்ல, பயம் இருக்குது. பயம் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நானே ஒரு சரியான பயந்தாங்கொள்ளி, அவங்களும் பயந்தாங்கொள்ளி, நானும் பயந்தாங்கொள்ளி, நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாரு. ஆனா என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள்ள போக போக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக போக, என்னுடைய பிசிக்கல் அட்ராக்ஷனை வச்சோ, என்னுடைய தாளந்தை வச்சோ, எனக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலை வச்சோ இல்லை, எனக்குள்ளேயே ஆவியானவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, நீ ஸ்பெஷல் தான்ப்பா, நீ விசேஷமானவன் தான், நீ எல்லார மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு உணர்வை அவனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு. ஒன்று நினைச்சுக்குங்க, நான் யாரு, எப்பேற்பட்டவன், என்ன செய்ய போறேன்ற அந்த சரியான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பெரிய வெற்றி அடையவே முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னும் பக்கத்துல எதிரியை குறித்து நீங்க அறிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பின்னாடி இருக்கிற சூழ்நிலையை குறித்து நீங்க விளக்கம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எதிரிக்கு முன்னாடி இருக்கிற நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா? தன்னுடைய எதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்னு சவுல் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. சவுலுக்கு யாரை தெரியும்? சவுலுக்கு கோலியாத்தை தெரியும். கோலியாத்தினுடைய கையில் இருக்கிற பட்டயம் தெரியும். எதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்னு சவுலுக்கு தெரியும். ஆனா தாவீதுக்கு யாரை தெரியும் அப்படின்னு சொன்னா, எனக்கு கோலியாத்தை எல்லாம் பெருசா தெரியாது, ஆனா யாரை தெரியும்னா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி இருந்த போது நானே ஜெயித்தேன். கர்த்தர் என் கூட இருந்தா இவன் ஏமாத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க பிரச்சனையை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அதை குறித்து நோண்டாதீங்க. அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள ஒரு டேலண்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன ஆண்டவர் நடத்த வல்லவர். என்னுடைய லைஃபோட நான் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் பேசுகிறேன், அவ்வளோ தைரியமாக நான் பேசுகிறேன். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். என் லைஃபோட மேட்ச் பண்ணும்போது எனக்கு தெரியுது, லைஃப்லையே யூஸ்லெஸ்ன்னு நினச்சவன் நான் தான். எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்காங்க, அவங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, பின்னணி இருக்குது அப்படின்னு நினைச்சு இவங்கள மாதிரி நம்ம இல்லை, அவங்கள மாதிரி நமக்கு படிப்பு இல்லை, அவங்கள மாதிரி பிசிக்கல் அட்ராக்ஷன் நமக்கு இல்லை, அவங்கள மாதிரி தைரியம் நமக்கு இல்லைன்னு ஒதுக்குனவன்னா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார அவருடைய பிரசன்னம் நிரப்ப எனக்குள்ள முதல் நம்பிக்கை வந்துச்சு, இல்லை உனக்குள்ளையும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது, உனக்குள்ளையும் ஒரு அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ளையும் கர்த்தர் இருக்கிறார், உன்னை கொண்டும் செய்ய முடியும், நீயும் சாட்சியா நிற்க முடியும், நீ எழும்பு, என்ன பெரிய பிரச்சனை பார்த்துருவ. அப்ப அந்த கான்ஃபிடென்ட் அது கர்த்தருக்குள்ள இருக்க எனக்குள்ளே வர்றதை நான் உணர்றேன். அந்த அந்த நான் யாருன்ற அறிவை எனக்குள்ள தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள விசுவாசமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ முடியுது. அது வரைக்கும் அந்த அந்த கிருபை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸ்பெஷலா ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். நீங்க வாங்கணும். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருன்றதை நீங்க அறியணும். நீங்க பெரிய ஆள் கிடையாது, நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா நான் நம்புறேன், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நம்ம ஆராதிக்கிறவர் பெரியவர். அவர் உள்ள வந்துட்டார்னா இல்லாதவங்களும் இருக்கிறது மாதிரி ஆவாங்க. அவர் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு தேவையான ஞானம் வரும். அவர் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு நீங்க எதெல்லாம் மிஸ் ஆகுறீங்களோ அது எல்லாமே கிடைச்சிடும். அதனால இன்னைக்கு முழுக்க இந்த கிதியோன் இடத்துல இருந்த 2 அபிஷேகம்
நம்பர் 1, முதலாவது ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் சூழ்நிலைகள் சரியா இருக்கும்போது ஒரு புது ஐடியா, ஒரு புது பிளான், ஒரு புது திட்டம், ஒரு புது திட்டத்தை, ஒரு புது ஐடியாவை, ஒரு புது பிளானை போட்டு அவ்வளோதான். ஆலையில் செய்ய இந்த இதில் களஞ்சியத்தில் செய்ய வேண்டியதை களத்தில் செய்ய வேண்டியதை ஆலையில் செய்கிறான். ஒரு புதிய திட்டம். நம்பர் 2, ரெண்டாவது கிதியோனிடத்தில் இருந்த பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதை அறிஞ்சிட்டதுனால தான் எல்லாரும் இல்லை இருக்கும்போது இவன் வந்து நிற்கிறான். அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்கள் தலை மேலே அப்படியே கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் கிதியோன் தான். வேதம் சொல்கிறது, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தரின் பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தரின் பட்டயம். ஸோ அதனால் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். வயசான ஒரு அம்மா, 80 வயதான ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. இத்தனை நாள் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, நான் நல்லா இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கணவனாரை பார்த்தாச்சு, மனைவியை, பிள்ளைகளை பார்த்தாச்சு, பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு, இனி என்னை எடுத்துக்க வேண்டியது தானே. இந்த பாடெல்லாம் பார்க்கும்படி என்னை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நான் பிரயோஜனம் இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுக்கும்போது, நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்தா ஒரு சொப்பனம் பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு சேரில் உட்காண்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு சேரில் உட்காண்டிருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிகள் எல்லாம் வந்து இவங்க முன்னாடி நின்று முழங்கால் படிட்டு எங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்புங்கன்னு ஒன்று பார்க்குறாங்க, ஒரு தரிசனத்தை. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு படுத்திருந்தா இவங்களுக்கு ஒரே சந்தேகம், ஆண்டவரே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா, நானே எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை எடுத்துக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. நைட்டு பாட்டில் எம்எல்ஏ எம்பிகள் எல்லாம் எங்கிட்ட வந்து முழங்கால் படி ஜெபம் பண்ற மாதிரி ஒரு சொப்பனம் காப்புறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் மனசுல பேசினாராமா, நீ இப்படி நினைக்காத, நீ இங்க அறை வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜெபிக்கிற ஜெபம் எம்எல்ஏ சர்ச்சுக்கு கொண்டு வருது, எம்பியை கொண்டு வருது, நிறைய பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வருது. நீ உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாராம். காலு கை முடியாம வீட்டில் இருக்கிற 80 வயசான பாட்டி அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எல்லாரும் மாதிரி கிடையாது, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நீ ஸ்பெஷல். நான் நம்புறேன் அவங்களுக்கு அப்படி சொல்லுவாருன்னா நம்மள ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு. அதனால சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க நிக்கணும், நான் யார், நான் யார், நான் யார். இந்த இடத்துல தலைவனாக இருக்கிற நான் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பெரிய பெரிய மகா அலெக்சாண்டர் இந்த மாதிரிலாம் வேர்ல்டில் பெரிய ஃபேமஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் உலகத்தில் அப்படி சொன்னாங்க, நான் யாருன்ற அந்த தைரியம் உலகத்தோடு சேர்ந்து இருந்துச்சு, அதனால தான் நின்னாங்க. ஆனால் நமக்கு உலகத்தில் உள்ள காரியம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால் ஜெபம் பண்ண போகிறேன், கண்களை மூடி. தகப்பனே, தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நான் குடிகாரன் இல்லை, நான் குடிகாரன் இல்லை, நான் துரத்தப்பட்டவள் அல்ல, நான் ஒரு வேசி அப்படின்ற பேரை வாங்கினவள் அல்ல, அப்படி இல்லை. எனக்குள்ளையும் கர்த்தர் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார், எனக்குள்ளையும் கர்த்தர் ஒரு மகிமையை வச்சிருக்கிறார், எனக்குள்ளையும் கர்த்தர் ஒரு சுகமாக்குற கிருபையை வச்சிருக்கிறார், எனக்குள்ளையும் கர்த்தர் ஒரு தாளந்தை வச்சிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமான தெய்வமே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இரவு படுத்து தூங்கும் போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, யோசேப்புக்கு சொப்பனத்தில் நீ பெரிய ஆளுப்பா, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீ பெரிய ஆளுப்பா, உன் அண்ணன் தம்பியினுடைய அரிக்கட்டு உன்னை வணங்கி இருக்குது, உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, நீ குடும்பத்துக்கே தலைவன், நீ அம்மா அப்பாவுக்கே தலைவன் அப்படின்னு அந்த மனுஷனை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த 100 நாள் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் யார், நான் யார் அப்படின்ற ஒரு வல்லமையை எங்க பிள்ளைங்க மேல நீங்க பிரகாசிக்க பண்ணுவீராகப்பா. அந்த கான்ஃபிடென்ட் பிள்ளைகளுக்கு வரட்டும், அந்த தைரியம் என் பிள்ளைகளுக்கு வரட்டும். கிதியோன் போய் நின்னது போல பராக்கிரமசாலியே என்று நீர் கூப்பிடுகிற அளவிற்கு எங்க பிள்ளைகளை இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. அடுப்படியில அப்படியே கடக்கிற பிள்ளைங்க, எனக்கு தாளந்துகளே இல்லைன்னு தங்களை ஒதுக்கி அப்படியே இருக்கிற பிள்ளைங்க,
பிசிக்கலா சரீரத்தை பார்த்து, அவங்களுடைய சின்ன சின்ன பலவீனத்தை பார்த்து அப்படியே தங்களை ஒதுக்கிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி முன்னாடி கொண்டு வாங்க ஆண்டவரே, தட்டி எழுப்பி முன்னாடி கொண்டு வாங்கப்பா. நீ ஒருவேளை உடம்பளவில் பலவீனமா இருக்கலாம், நீ ஒருவேளை பிசிக்கலா பலவீனமா இருக்கலாம், ஆனா மன அளவில் ஸ்ட்ரென்த்ல இருதயத்தில் என் பிள்ளைய அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற அளவிற்கு ஒரு மகிமை இப்பொழுது 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 ஊற்றப்படுவதாக. அக்கினி 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 அக்கினி. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். எழும்பட்டும் எழும்பட்டும். எஸ் எஸ் எஸ். பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போட்டோம், அந்த எதிர்மறையான எண்ணம் வெளியே போட்டோம், அந்த பிசிக்கலை குறிச்ச எதிர்மறையான எண்ணம் வெளியே போட்டோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த படிப்பு இல்லைன்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். தைரியமா நுழையணும், வைராக்கியத்தோட நுழையணும். அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. ஹalleluya. உங்க பிரசன்னம் ஆண்டவரே, அன்றைக்கு 8 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது உண்மையானால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த பிரசன்னம் இன்னும் 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 பெருகிட்டே போ. இது கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்லை, கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தம் எங்கெங்க போய் சேருதோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் இந்த மகிமை இருக்கு. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்க திருச்சபைக்காக ஒன்றே ஒன்று மட்டும்தான் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திற்காக வாங்கின அந்த கடன் தொகையை இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நாங்கள் கட்டி முடிக்கிறதற்கு நீ பரலோகத்திலிருந்து உதவிய கர்த்தர் அனுப்புவீராகப்பா, அனுப்புவீராகப்பா, சாட்சியாய் நிறுத்துவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.